நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரை துதித்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போமா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறவர். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே நாங்கள் மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஓ கேருபைகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஓ கேருபைகளும் சேராபிலும் ஓயாமல் அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிக்கிற ஆண்டவரே, அந்த துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த காலவேளை கூட எங்களுடைய துதிகள் நடுவில் நீர் வாசம் பண்ணும்படி இந்த காலவேளை இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய வாசலை துதியோடும் உம்முடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் ஆண்டவரே உம்மை தேடும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து இந்த காலவேளை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்துடைய இந்த கடைசி ஓய்வு நாளிலும் கர்த்தாவே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. தாவீதை போல காலமே ஆண்டவரே உமக்கு நேராக நாங்கள் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கும்படியாக இந்த காலவேளையில் நடுவில் இறங்கி வாங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகிற தேவனப்பா. ஓ நீர் சொல்லியிருக்கிற நான் உங்கள் நடுவில் உள்ளாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரேப்பா. இந்த காலவேளையில் நடுவில் இறங்கி வாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிழ்வுபடுத்தி எல்லாரும் சொல்லுங்க அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஓ நம்முடைய தகப்பனவர். எல்லாரும் சொல்லுங்க அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் புண்ணியரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுங்க அப்பா. நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் அப்பா ஆண்டவரே. எந்த விதத்தில் நாங்கள் யோகியர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உதடுகள் கனியாங்க ஸ்தோத்திர பலி உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராகவா ஆண்டவரே. ஸ்தோத்திராஜா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய ஜனமாக இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனற்ற ஜனமாக இருந்தோம் ஆண்டவரே. தேவனுடைய சத்துருக்களாக இருந்தோம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர அந்தகாரத்திலும் இருளிலும் கிடந்தோம் ஆண்டவரே. எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு நீர் எங்களை கொண்டு வந்தீரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளா எங்களை மாற்றினீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நியாய தீர்ப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த எங்களை ஆண்டவரே ஆண்டவருடைய ரத்தத்தினால் எங்களை விடுதலையாக்கினீரே. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவமறை எங்களை கழுவினீரே. எங்கள் குற்றமறை எங்களை ஆண்டவர் சுத்திகரித்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரபாலா துரமானா ஷதரதரனமானா துரைனிமா கபாலா பரபா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. ஓ நன்றி 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 என்று சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வழுவாமல் எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நன்றியோடு இந்த காலை வேளை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தேவனை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் இந்த காலை வேளையில் துதிக்கிறோம் தகப்பனே. ஓ ரபா காந்தர நமன ஷகரதர பரபல பரபா. ஓ ரிகினி மந்தர மோஷி அந்தர கபல பரபல பரபா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை துதித்து கொண்டே இருப்போமாக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை தேடி வந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகம் திறந்து ஆண்டவரே இந்த பூமியில் எங்களுக்காக வெளிப்பட்டீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்டு கொண்டீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முன்குறித்தீரே. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று சொன்னீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரபலா துரபலா ஷதரபரமனந்த ரப கபல பரபா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரிங் இந்த அந்த நானா ஷங்கத ரபா தரமன துரபல பரபா. ஓ ரிகினி மந்தரமன ஷகரபல பரபல பரபா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. ஓ நன்றி 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 ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை
வேளையிலும் கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த காலவேளை நீர் எங்கள் நடுவிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர வழி நடத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா, எங்களை உணர்த்துவிக்கும்படியாக, எங்களுக்கு போதிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா, எங்கள் கண்களை திறந்து ஆண்டவரே மகிமை காணும்படியாக இந்த காலவேளை இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்கள் நடுவில் உலாவி அசைவாடுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. நாங்கள் பாட போகிற பாடல்கள், நாங்கள் ஆராதிக்க போகிற ஆராதனைகள், நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெபங்கள், நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்க போகிற ஆண்டவரே காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருமாப்பா ஆண்டவரே. நம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. இதனால தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த காலவேளை நீங்க கொண்டு வாங்கப்பா. ஒருவரும் தடைப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு அசதியாயிராதபடி கர்த்தாவே இந்த காலவேளை எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆயத்தமாக்கி கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரராஜா, ஆண்டவரே யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவர் அவங்க இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே வந்து அவர்கள் மேல் அமர்வடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வஸ்திர தொங்கல் அவங்க இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் அவர்களை மூடுவீராகப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் மூடுங்க ஆண்டவரே. இந்த காலவேளைகள் நடுவில் வெளிப்படுங்கப்பா. உங்களை ஆராதிக்க நாங்கள் இந்த காலவேளை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்திலேயே நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்னீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீங்கப்பா. இந்த காலவேளையிலும் கூட கர்த்தாவே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்க இந்த காலவேளை வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை நினைத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவை நினைத்து இந்த காலவேளை வந்திருக்கிறோம். இந்த காலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கர்த்தரால் ஏற்பட்ட யாராவது ஒருவன் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஆமென். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறது எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம உட்காருவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஆண்டவர் மையப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த காலை முதல் ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவார். இந்த வருடத்துடைய கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நேசித்து நம்மை வழி நடத்தினார். அதற்காக ஆண்டவருக்கு துதி கன மகிமை செலுத்தி
ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் தெரிந்த பாடல், துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே என்ற பாடலை எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. எல்லாம் சேர்த்து பாடலாமா? துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீராழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீராழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினியே கல்மழையை துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினியே கல்மழையை துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம், துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை
நல்ல சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாருடைய நாவும் அறிக்கை பண்ணும்படியான மேலான நாமத்தை உடையவன். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷய பாடல். வானாதி வானங்களை துதிங்கள், ஆகாய மண்டலத்தில் உள்ள எல்லாம் துதிக்கணும். தண்ணீர் ஆழங்கள் பூமியில் உள்ளவைகள் இல்ல வேதம் சொல்லு, நாசில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நன்மைகள் இந்த வருடத்தினுடைய கடைசி வரைக்கும் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்மளை விட எவ்வளோ திறமையானவர்கள், நம்மை விட எவ்வளோ கிருபை பெற்றவர்கள், நம்மை விட எவ்வளோ ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், செல்வம் படைத்தவர்கள். ஆனாலும் இன்றைக்கு நம்மோடு அவங்களாம் இல்லை. ஜீவனுள்ளூர் தேசத்திலிருந்து நீங்களும் நான் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மயப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், துதிகன மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. நமக்காக ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறோம்? அல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னையும் நேசிக்கிறார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடி வந்தார். ஒரு பழைய பாடல் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். அவதாமேசு, 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 அவரிடம் பேசு, அவதாமேசு, 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 அவரிடம் பேசு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே, மேய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் மீட்டு கொண்டார். கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே, மேய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் மீட்டு கொண்டார். அவதாமேசு, 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 அவரிடம் பேசு, அவதாமேசு, 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 அவரிடம் பேசு.
ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே, கரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே, கரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. அவதாமேசு 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 அவரிடம் பேசு. அவதாமேசு 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 அவரிடம் பேசு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோம். மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோம். அவதாமேசு 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 அவரிடம் பேசு. அவதாமேசு 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 அவரிடம் பேசு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையால் தேடி வந்தார். அவதாமேசு 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 அவரிடம் பேசு. அவதாமேசு 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 அவரிடம் பேசு. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. என்னை அவர் தெரிந்ததனால்தான் பிதாவை நான் அறிய முடியும். அல்லேலூயா. எனக்காக ஜீவன் தந்தவர் அவர் தான். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடலாமா? நம்ம இருக்கிற இடங்களை முழங்கால் படிட்டு, பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை நான் தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆறு உயிர் நேசனாய் நீச துசியனை நேசிக்கலாம் நீரே. பழைய பாடெல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். கரங்களை வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதுசியனை நேசிக்கலானிரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசதுசியனை நேசிக்கலானிரே. இயேசுவே நானும் உடையவன், நீரென் சொந்த
என்றென்றுமா ஆவியாத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல் பற்பல பாதையில் பரிவுடன் காத்திரே. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல் பற்பல பாதையில் பரிவுடன் காத்திரே. பஞ்சக சாத்தானின் சூழ்ச்சி நின்றுமே பறித்தெழு தெந்தனை சொந்தமுமாக்கினே. பஞ்சக சாத்தானின் சூழ்ச்சி நின்றுமே பறித்தெழு தெந்தனை சொந்தமுமாக்கினே. இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கைகளில் வைத்திட்டே நாயகா. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கைகளில் வைத்திட்டே நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீரம் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. நேசக்கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ, யாதும் என் நன்மைக்கு என்பதை அறிகுவே. நேசக்கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ, யாதும் என் நன்மைக்கு என்பதை அறிகுவே. ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க வீட்டிடே அமிழ்த்தவும் பாத்திடே. ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க வீட்டிடே அமிழ்த்தவும் பாத்திடே. இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. என்னையும் எந்தனு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. என்னையும் எந்தனு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. ஜீவனோ மரணமோ பிராணநாதனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூரமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். இயேசுவே நான் உம்முடையவன். சொல்லுங்க எல்லாம், நீரின்
சொந்தம் என்றென்றுமாய். ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரம் பலி படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. மரண இருள் பலம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதா. மரண இருள் பலம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதா. மகிழ்வுடன் ஏகுவே அக்கரை யோர்தானில் நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவே. மகிழ்வுடன் ஏகுவே அக்கரை யோர்தானில் நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவே. இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரி எல்லாம் சொல்லலாம். அந்த காலையில் ஆண்டவரை பார்த்து என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் படைக்கிற ஆண்டவரே, என் இயேசுவே நீர் என்று சொந்தமப்பா, நான் உம்முடையவன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னையும் எந்தனுக்குள்ளதாம் எல்லாவற்றையும் ஏசப்பா உங்க கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஓ ரபலா துரமனா ஷந்த ரபல பரபா எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே ஜீவ பலியாக இந்த காலவேளையில படைக்கிற ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பலியாக நான் படைக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. என்னையும் எந்தனு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. என்னையும் எந்தனு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. ஜீவனோ மரணமோ பிராணநாதனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரம் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரம் பலி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இந்த வருடத்துடைய கடைசி பதில வந்திருக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஓ நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ஓ உன் ஜீவனையும் உன் ஆவி ஆத்மாவும் சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே அந்த புத்தி உள்ள ஆராதனை வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே பொய்யமணி நாம் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் என்னை நான் வைக்கிற ஆண்டவரே, என் சொந்த இஷ்டம் எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. உம் நோக்கம் ஆண்டவரே, நீ என்னை படைத்த நோக்கம், என்னை இந்த பூமியில வைத்த நோக்கம் நிறைவேறும்
நடத்தும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் 2 கரங்களை ஆண்டுக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டோட சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் கணவனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய மனைவி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், என் பெற்றோர் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தில் உம்முடைய இஷ்டம் நடக்கட்டும்பா, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சுத்தம் என் வாழ்வில் நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கைகளில் வைத்திட்டே நாயகா. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கைகளில் வைத்திட்டே நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் என்றென்றுமா. ஆவி ஆத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவி ஆத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆண்டோடைய கரங்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என்ன நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் சொந்த இஷ்டம் எதுவும் வேணாம்ப்பா, உடைய நோக்கமே என்னில் பூரணமா மாறட்டும். என் கையின் பிரயாசங்கள், என் வேலைகளுக்கு கூட, என் பிள்ளைகளுடைய படிப்பிலும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களிலும், என் குடும்பத்தின் வாழ்விலும் ஆண்டவரே உடைய நோக்கம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும்ப்பா. வரப்போற புது வருடத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்க இஷ்டம் எதுவோ அது எங்கள் வாழ்வில் நடக்கட்டும்ப்பா. உங்க கரத்திலிருந்து தீமை ஒன்றும் வராது ஆண்டவரே. நன்மையே அன்றி தீமையே செய்யாத எங்கள் தேவனுடைய கரத்திலே எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? வலது கரத்தை ஆண்டுக்கு நேராக ஏற்றி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் குடும்பங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் பெற்றோராக இருப்பீர்களானால் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. திருமணமாகி இருந்தால் சொல்லுங்க. என் கணவனை, என் மனைவி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க. என் கூட பிறந்தவங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே எங்களுடைய சொந்த இஷ்டமெல்லாம் வேணாம்ப்பா, உங்கள் நோக்கம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். 2021 வருடத்தில் உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நடக்கட்டும்ப்பா. இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் எங்கள் இஷ்டம் போல் நடந்துக்கிட்டோம்ப்பா. எங்களை தயவாக மன்னிங்க. உங்களுடைய நோக்கம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எவனா உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. களிமண்ணை போல உமக்கு விருப்பமானபடி எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் போல எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் போல வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாளிலே பாஸ்டர் மில்லருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்ராஜா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம கடந்த நாளே பாஸ்டர் மில்லருக்காக ஜெபித்தோம். ஹாஸ்பிட்டலில் இருந்து அவரை கத்தர் குணமாக்கி சுகமாக்கி அவர் வீட்டுக்கு கொண்டு போனதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல் நீர் அவருக்கு தயவு பாராட்டினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு இன்னும் பலன் தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் மில்லருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவருக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்ராஜா. அவருடைய வேலைகளை அவரே செய்து கொள்ளத்தக்கதாக இன்னும் பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஞாபக சக்தி எல்லாம் ஆண்டவரே ரெஸ்டோர் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரவுடைய பலன் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே புதுப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முந்தின சீரை பார்க்க நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதே போல ஆண்டவரே நற்சீர் உண்டாக பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆண்டவரை பயன்படுத்தும். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த காலை ஆராதனை, இந்த முதலாம் ஆராதனையில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறோம். ஆலயத்திற்கான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆலயத்திற்கான அறிவிப்புகள். வருகின்ற 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை, நாளை முதல் புதன்கிழமை வரை, இந்த 3 நாட்களிலும் நமது சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை நடத்தினதற்காகவும் வருகின்ற புதிய வருடத்திற்கு நம்மை ஆயத்தம் படும்படியாகவும் நடைபெறுகின்ற இந்த உபவாச ஜெபத்தில் விசுவாசிகள் தங்களுக்கு ஏதுவான நேரங்களில் குறைந்தது ஒரு வேளையாவது உபவாசத்தோடு வந்து சபையில் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 3 நாட்களிலும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை போதகர் நடத்தும் ஜெபத்திலும் விசுவாசிகள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 31ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணி முதல் நமது சபையில் பழைய மற்றும் புதிய வருட ஆராதனை நடைபெறும். ஒரே ஆராதனையாக நடைபெறுகின்ற இந்த பழைய புதிய வருட ஆராதனையில் விசுவாசிகள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பழைய புதிய வருட ஆராதனையின் இறுதி பகுதியில் கர்த்தருடைய பந்தி நடைபெறும். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் உண்மையாய் வாழ்பவர்கள் அனைவரும் ஆயத்தமாய் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. நாளை முதல் 3 நாட்களிலே 3 நாட்கள் நம்முடைய சபையில் சுத்திகரிப்பு கூட்டம் நடைபெறும். இந்த வருடத்துடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த வருடத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து நிதானித்து பார்த்து வருகிற புதிய வருடத்துக்கு நம்மை ஆயத்தம் பண்ணும்படி தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்குமானால் நம்மை ஆண்டவர் இந்த புதிய வருடத்துக்குள்ளே கொண்டு போவார். அதனால் ஆண்டுடைய சமூகத்திலே இந்த வருடத்துடைய இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். ஒரு வேளையாவது ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி நீங்கள் சபையில் வந்து ஜெபிக்க முடியாது அன்பை கேட்கணும். வீட்டில் ஜெபம் பண்ணுறது வழக்கம் உண்டு. நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுறவங்க தான். ஆனாலும் என்ன பண்ணுங்கன்னா, சபையில் வந்து ஜெபம் பண்ண பழகுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரமில்லை, இரவு 8 மணிக்கு நடக்கிற அந்த ஜெபத்தை நான் நடத்துவேன். ஆகிய விசுவாசிகள் இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 நாட்களும் நடக்கும். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். மற்றும் பொதுவான நீங்கள் உங்களுடைய ஏதுவான நேரங்கள் காலையிலேருந்து எத்தனை மணிக்கு வேணால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணால் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வரும்படி அன்பாய் கேட்கிறோம். பழைய புதிய ஒரு ஆராதனை ஒரே ஆராதனை நடைபெறும். இன்னும் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லலை. தடை செய்ய போகிறோம் அல்லது கர்ஃப்யூ மாதிரி இரவு நேரங்களில் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும். அதனால் சொல்லாத பட்சத்தில் நம்முடைய ஆராதனை பழைய புதிய வருட ஆராதனை இரவு 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். ஒரே ஆராதனையாக இருக்கும். ஆகையால் கடந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு எப்படி நம்ம கலந்து கொண்டோமோ அதே போல் தான் இருக்கும். எங்கள் விசுவாசிகள் அதை கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தையை படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை இந்த நாள் அந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து வேத புஸ்தகங்களை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேருந்து நாம் படிக்க போகிறோம். 18வது வசனத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். வாசிக்கலாம். பின்பு அவர் தமது சீஷருடைய கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும்.
ஆண்டவர் இப்பொழுது கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஊழியத்தை அவர் கலிலியா அந்த புறஜாதிகள் பட்டணங்களிலே அவர் சுற்றி திரிந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தருவாய். இப்பொழுது அந்த ஊழியத்தெல்லாம் முடித்து விட்டு மீதம் இருக்கிற அந்த நாட்களை, அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை எருசலேமில் போய் அவர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து நிறைவேற்றி முடிக்கணும். அங்கே போய் பாடுபட்டு உலகத்தினுள்ள எல்லா மக்களுக்காக அவர் என்ன பண்ணணும்? மரிக்கணும். அதற்காக இப்பொழுது அந்த எருசலேம் நோக்கி அவர் போவதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை தான், அந்த ஒரு டிரான்சிஷன் பகுதி தான் இந்த 9ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவர் செய்த அந்த 2.5 வருட ஊழியங்கள் எல்லாவற்றையும் அங்கே லூக்கா அழகாக எழுதி பதிவு பண்ணியிருக்கிறார். இப்பொழுது 9ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றி முடித்து எருசலேமுக்கு நேராக தன் முகத்தை திருப்பி அங்கே போய் ஊழியம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாகிறார். அதற்கு முன்பாக இயேசு செய்த ஒரு சில காரியங்கள் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அவர் தன்னோடு இருந்த ஜனங்கள், அதாவது தன்னுடைய சீடர்களுக்கு இப்பொழுது அவர் கட்டளை கொடுக்கிறார். தன்னை போலவே அவர்களும் புறப்பட்டு போய் மற்றவர்களை சுகமாக்கி, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை குணமாக்கி, வியாதிகளை சுகமாக்கி என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அவர்களும் புறப்பட்டு சென்று இயேசுவை போலவே அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அதிகாரத்தை இயேசு கொடுத்த அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக புறப்பட்டு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி என்ன பண்ணுறாங்க? முடித்து வருகிறாங்க. முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு சில விஷயங்கள் நடக்கிறதாங்க. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுறார்? 5000 பேருக்கு போஷித்து பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த சம்பவம்லாம் நடக்கிறது. இதற்கு பின்பாக இயேசு தன்னுடைய சீடர்களை என்ன பண்ணுறாருன்னா, வடக்கை நோக்கி அவர் என்ன பண்ணுறார்? கொண்டு போகிறார். அதாவது அவர்கள் என்ன செய்திருக்கணும்? அவங்க மேற்கே புறப்பட்டு போயிருக்கணும். ஆனால் மேற்கே, அதை மன்னிக்கும், தெற்கே அவர்கள் புறப்பட்டு போயிருக்கணும். எருசலேமை நோக்கி போகணும் இல்லையா? அதற்கு மாறாக இயேசு அவர்களை தனியாக வடக்கை நோக்கி என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போகிறார். அங்கே ஒரு இடம் இருக்கிறது. இந்த கலிலேயாவிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் வடக்கை நோக்கி பார்த்தா எர்மோன் பர்வதங்கள் என்ன பண்ணும்? தெரியும். அங்கே பனி படர்ந்த ஒரு பெரும் சிகரங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கிருந்து பார்த்தாலும் இந்த இடத்துல இருக்கிற கலிலேயாவில் இருக்கிற பேரிச்ச மரங்கள் நிறைந்த அந்த பட்டணத்தை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் தான் பார்க்கிற அளவுக்கு இருக்கு. ஆனால் அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அங்கே எதற்காக இயேசு அங்கே கொண்டு போனார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு தன்னுடைய சீடர்களை மாத்திரம் அங்கே அழைத்து கொண்டு போகிறார். அந்த எர்மோன் பர்வதத்தின் அடிவாரத்தில் பார்த்தீர்கள்னால் ஒரு பெரிய ஒரு ஆறு அங்கே தொடங்குகிறத பார்க்க முடியும். யோர்தானுடைய இந்த நதி தொடங்குகிற இடம் அதுதான். திடீரென்று எந்த இடத்துல இருந்து வருகிறதுன்னு தெரியாத அளவுக்கு என்ன பண்ணும்? அந்த மலையின் அடிவாரத்திலேருந்து தண்ணீரானது அப்படியே கசிந்து பெரிய ஒரு ஆறு போல, நதி போல அது ஓடி வருகிறதை பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், எங்கேருந்து இந்த தண்ணி வருது அப்படின்னா, எர்மோன் பர்வதம் இல்லையா, அந்த மலை சிகரங்கள் இருக்க அந்த பனி படர்ந்த அந்த பனியெல்லாம் உருகி மலையில் இருக்கிற இடுக்குகள், அந்த பாறைகளுடைய அந்த சந்துகள் எல்லாம் வழிந்து அப்படியே அடிவாரத்தில் அது என்ன பண்ணுதுன்னா, அதெல்லாம் பெரிய ஒரு நதி போல அது புறப்பட்டு வருகிறது. அந்த இடத்துக்கு இயேசு அவர்களை கொண்டு போகியிருக்கிறார். அந்த இடத்துக்கு எதுக்காக கொண்டு போனார் அப்படின்னா, அங்கே ஒரு கிரேக்க தேவதையுடைய சிலை அங்கே வைத்திருக்கிறாங்க. பேர் பேன். அதாவது எதற்காக அந்த சிலை அங்கே வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காலங்களிலே கடவுள் மனித உருவிலே அங்கே வருவார், இந்த பூமிக்கு வருவார் அப்படின்ற ஒரு ஐதீகம் அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வச்சிருக்கிறாங்க ஒரு சிலையை வடித்து. இன்றைக்கும் அங்கே இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை வணங்குகிற ஜனங்கள் பானிஷியா அப்படின்ற பானியஸ் அப்படின்ற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறாங்க. அந்த கிரேக்க தேவதை வணங்குகிற ஒரு கூட்டம். என்றாவது ஒரு நாள் கடவுள் மனித உருவிலே என்ன பண்ண உருவிலே வருவார் அப்படின்னு. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துக்கு ஒரு பேர் உண்டு, செசரியா பிலிப்பு அப்படின்ற ஒரு பட்டணம் அங்கே இருக்குது. அதாவது சீசர், ரோமர்களை ரோம ஆட்சி தானே நடக்கிறது. இயேசு இருந்த காலங்களில் ரோம ஆட்சி தான் இருந்தது. ரோமர் அந்த ஆட்சி செய்கிற அந்த நபருக்கு பேர் சீசர், அரசனுடைய பேர். ஜனங்கள் எல்லாரும் இந்த சீசர் என்னவென்று நினைத்தாங்கன்னா, இவன் தான் கடவுள் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? ரோமர்கள் நம்பினாங்க. மனித உருவில் இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது புரியுதா இயேசு எதற்காக தன்னுடைய சீடர்களை அந்த இடத்துல கொண்டு போய் என்னன்னு கேட்கிறார்? என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்ன யாருன்னு சொல்றாங்க? அந்த 2.5 வருஷம் இந்த ஊழியத்தை செய்தேன் இல்லையா, இந்த புறஜாதி பட்டணங்களை சுற்றி நான் நடந்து நன்மை செய்கிறவரை சுற்றி திறந்த ஊழியம் செய்தேன் இல்லையா, என்ன இந்த ஜனங்கள் யார் என்று சொல்றாங்க?
இங்க ஒரு கூட்டம் இருக்கிறது. கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் மனித உருவில என்ன பண்ணுவார், வருவார் என்று சொல்லி ஒரு சிலையை செய்து வைத்து அதை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோமர்கள் என்ன பண்றாங்க, சீசர் தான் மனித உருவில் இருக்கிற கடவுள் என்று சொல்லி அவனை வணங்குகிறாள். ஆனா உண்மையான தேவகுமாரனாகிய நான் இந்த பூமியில வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கேன், என்ன இந்த ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லி இயேசு என்ன பண்ணார்னா கேட்டார். அப்போ இயேசுக்கு பிரதியுத்தரம் சொன்னாங்க சீஷர். சிலர் உண்மை என்னன்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நல்லா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க, யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க, சிலர் நீர் எலியா அப்படின்றாங்க. சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல எலியா கூட கிடையாது, யோவான் ஸ்நானகன் கிடையாது, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் சொல்லப்பட்ட யாரோ ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், இயேசு யோவான் ஸ்நானகனா கிடையாது. யோவான் இந்த பூமியில் இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்ன காரியங்களை கவனித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல சொன்னார். அவருடைய காலில் போட்டிருக்க அந்த செருப்பை அந்த பக்கல்ல கூட அவுக்கிறதுக்கு என்ன கிடையாது, நான் தகுதி கிடையாது அப்படின்றான். அப்போ என்னிலும் வல்லவர் யாரு, இயேசுவை குறித்து அவன் சொல்லுகிறான். எனக்கு முன் இருந்தவர் என்று சொல்லுகிறான், என்னை காட்டிலும் வல்லவர் அவர், அவருக்காக தான் வழி ஆயத்தம் பண்ண நான் வந்தேன் என்று சொல்லி அவன் சாட்சி சொன்னான். அப்ப யோவானா இருக்க முடியாது இயேசு இல்லையா, யோவானை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சிலர் சொல்றாங்க, ஏன் தெரியுமா சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யோவான் அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருக்காக வழி ஆயத்தம் பண்ணும்படி அவன் என்ன பண்ண பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பிரசங்கம் பண்ண. திடீர்னு காணாம போயிட்டான். ஏன்னா ஏரோது அவனை பிடித்து அவனை என்ன பண்ண, சிறையில் அடைத்து சிறை சேதம் பண்ணி போட்டான். அதனால ஜனங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, நிறைய பேருக்கு ஜனங்களுக்கு தெரியாது. அதனால நினைச்சாங்க ஒருவேளை இவர் தான் யோவான் ஸ்நானகன் பொழுது அப்படின்னு நினைச்சாங்க. சிலர் நினைச்சாங்க இவர் எலியா அப்படின்னு நினைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, எலியாவிலும் இவர் பெரியவர். ஹல்லேலூயா. மறுரூப மலையில இல்ல இயேசு தன்னுடைய சீடர்களை 3 பேரை மாத்திரம் கூட்டிட்டு போய் அங்க மறுரூபம் அடைகிறார். அந்த இடத்துல மோசேயும் எலியாவும் என்ன பண்ணாங்களாம், தோன்றி இயேசு எருசலேமில் போய் பாடுபட போறதெல்லாம் பத்தி பேசுறார். அப்போ எலியாவா இயேசு இருக்க முடியாது, எலியாவை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேற யாரா இருக்க முடியும், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யாரோ ஒருவரா கிடையாது. வேதம் முழுவதும் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எல்லாரும் இயேசுவை முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் இயேசுவை முன்னிறுத்தி தான் சொன்னாங்க, இயேசுவை சுட்டி காட்டி தான் சொன்னாங்க. இப்போ யாரா இருக்க முடியும், யார் இயேசு இல்ல, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டாங்க. இதே கேள்வியை தன்னுடைய சீடர்கிட்ட கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இருக்கிறவங்க சொல்றாங்க ஒரு நாள் கடவுள் மனுஷ உருவில் வருவாருன்னு, இன்னொரு கூட்டம் சொல்லுது சீசதான் மனித உருவில் இருக்கிற கடவுள் என்று. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, எலியான்றாங்க, யோவான் ஸ்நானகன்றாங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒருத்தர்ன்றாங்க. நீங்க என்ன யாருங்க சொல்றீங்க? 12 சீடர்களை பார்த்து கேட்க, நீங்கள் என்ன யாருன்னு சொல்லு. யாருமே பேசல, வாயை திறந்து கொஞ்ச நேரம் அமைதி. என்னன்னு சொல்றது, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் யாரோ அப்படின்றாங்க. கலிலேயா கடல் அல்ல, அந்த படகுல போகும்போது பெருங்காற்று வந்தது. இயேசு அந்த படகுலேருந்து எழுந்து என்ன பண்ணார், எழுப்பும்போது எழுந்து காற்றையும் கடலை என்ன பண்ணார், அதட்டினார். அவருடைய சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்ச உடனே அமைதியானோடனே இவர் யாரோ அப்படின்னாங்க. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுது. இப்போ இயேசு கேட்குற, என்ன யாருன்னு சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்றது இவரை? எல்லாரும் அமைதியா இருக்கும்பொழுது பேதுரு மாத்திரம் சொல்றான். என்ன சொன்னா தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு? தேவனுடைய கிறிஸ்து. அவன் சொன்னதை குறித்து நம்ம பின்னாடி படிக்கலாம். இதே போலதான், இதே இயேசு எப்படி தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டாரோ அதே போலதான் அன்றைய நாட்களிலே யூத ஜனங்களை ஆளுகை செய்திருந்த ஏரோது என்கிற ஒரு ராஜா, யூதாவுடைய அந்த முழு அந்த தேசத்தையும் 4 பகுதியாக ரோமர்கள் பிரித்திருந்தாங்க. அந்த 4 பகுதிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பகுதிக்கும் ஒரு ராஜா இருந்தாங்க. அதுல ஒரு பகுதி இந்த கலிலேயா
இந்த பகுதிக்கு ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் தான் அந்த கார்பங்குக்குரிய அதிபதி ஏரோது. அவனுக்கும் இதே போல ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா அவனுடைய அரண்மனையில் வேலை செய்கிற சமையல்காரன், அவனுடைய மனைவியின் பேர் யோவானாள். இந்த யார் அப்படின்னா இவங்க இயேசுடைய ஒரு சிஷி, இயேசுவை பின்பற்றி போறான். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் படிச்சு பாருங்களேன், அங்க சொல்லப்பட்டிருக்கும் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றி போன ஒரு பெண் அவன். இயேசுவோடு இருந்ததுனால இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்டு தன்னுடைய கணவனுக்கு போய் சொல்வான். அந்த கணவனும் என்ன பண்ணுவான், ஏரோதுடைய அரண்மனையில் போய் அங்கே இருக்கிறவங்க வேலைக்காரங்க எல்லாருக்கூடையும் பேசும்போது, இப்படி இயேசுன்ற ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி குருடருடைய கண்களை திறந்தார், செவிடர்கள் காது கேட்குது, முடவர் நடக்கிறாங்க, மரித்தோர் உயிர் தேடுறாங்க, இதெல்லாம் பார்த்து என் மனைவி சொன்னா அப்படின்னு சொல்லவுடனே இந்த காரியங்கள் எல்லாம் ஏரோதுடைய காதுகளை போனவுடனே அவனுக்கு ஒரு சந்தேகம், யார் இவர்? யோவான், இவர் குறித்து நான் நிறைய கேள்விப்படுறேனே, ஒருவேளை ஜனங்கள் சொல்றாங்க யோவான் ஸ்நானகன் என்று சொல்லலாம். கண்டிப்பா யோவான் ஸ்நானகனா இருக்க முடியாது. ஏன்னா நான் தான் இந்த யோவான் ஸ்நானன் என்ன பண்ணேன், சிறை சேதம் பண்ணி போட்டேன், நான் தான் அவனை கொலை செஞ்சு போட்டேன். அதனால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, யோவானா இருக்க முடியாது. எலியாவா தெரியல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒருவன்றாங்க, யாருன்னே தெரியலங்க. ஆனால் இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை அவனுக்கு. ஏன்னா அவன் ராஜா இல்ல, அவன் போய் இறங்கி போய் இயேசுவை பார்க்க முடியாது. அதனால இயேசு தன்னிடத்தில் வருவார் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். ஆனால் இயேசு அங்கே போல, ஏன்னா அது அவருடைய வேலை இல்ல ஊழியத்தை நிறைவேற்ற இந்த பூமியில பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தவர். அதனால அவனுக்கு ஒரு கேள்வி இருந்தது, எல்லாருக்கும் ஒரு கேள்வி. பேதுரு மாத்திரம் தன் வாயத்திறன் சொன்னான், மேசியாவாகிய கிறிஸ்து என்று சொன்னான். அல்லேலூயா, தேவனுடைய கிறிஸ்து. நல்லா கவனிக்கணும், கிறிஸ்து அப்படின்னா மேசியான்னு அர்த்தம், விடுவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். பேதுருக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாடு ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு மாம்சம் ரத்தம் என்ன பண்ணல, உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகம் என்ன பண்ணியிருக்கேன், பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார் சொன்னார். ஆனா ஜனங்கள் ஏன் இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு பார்த்தாங்க? அதை காட்டிலும் அவர் பெரியவர். நல்லா கவனிக்கணும், அன்னைக்கு இருந்த யூதர்கள் ஒரு காரியத்திற்காக எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. என்னன்னா, தாங்கள் புறஜாதிக மத்தியிலிருந்து விடுதலை ஆக்கப்படணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலங்கள்லாம் அப்படிதான் நடந்தது. எகிப்தில் அடிமையா இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ரட்சகனை போல மோசையும் ஆரோனையும் மீரியாமை அனுப்பி என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள போனாங்க, யோசுவா அவங்க மூலமாக வழிநடத்தப்பட்டான். நியாயாதிபதி நாட்களில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நிறைய நியாயாதிபதி எழுப்பி ஆண்டவர் அவங்களை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் புறஜாதி மக்கள் அவங்களை ஒடுக்கும் பொழுதுலாம் ஒரு நியாயாதிபதி எழுப்பி என்ன பண்ணார், அவங்களை விடுதலை ஆக்கினார். ராஜாக்கள் காலங்களில் அப்படிதான். அதனால தங்களை எப்படியாகிலும் ஒரு விடுதலை ஆக்குகிறவர் வருவார். மேசியாவாகி கிறிஸ்து என்ன பண்ணுவார், வருவார். கிறிஸ்துனாலே மேசியான்னு அர்த்தம், விடுதலை ஆக்குகிறவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னொரு அர்த்தம் மேசியா, விடுதலை ஆக்குகிறவர் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. எப்படியாக இந்த ரோமருடைய ஆட்சியின் கால இந்த கைகளிலிருந்து தங்களை என்ன பண்ணோம், விடுதலை ஆக்குகிறார். எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. பேதுரு கூட அப்படிதான் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது என்ன பண்ணான், கத்தியெல்லாம் எடுத்துட்டு போனேன், இவருக்காக போடலாம், வைராக்கியம் பாராட்டலாம். ஏன்னா பாருங்க, ஆண்டவர் சொல்லார், இப்போ இந்த மேசியாவை கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே என்ன பண்ணாரு, எருசலேமை போய் நிறைவேற்ற போகிற பாடு மரணங்கள்லாம் குறித்து பேசணும்னு பேதுரு சொல்றான். அப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்க அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா விடுதலையாக்குகிறவர் இவர் தானே. இப்போ ரட்சிக்கிறவர் நேராக போய் நானே மாட்டிக்குப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் போய் என்னை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ அவர் விடுதலையாக்குகிறவர் என்ன பண்ணும், கிரியை செய்யணும், நிறைய பேரை கூட்டி சேர்த்து ஒரு பெரிய யுத்தம் பண்ணி அப்படி விடுதலை ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் மேசியாவை கிறிஸ்து அதை காட்டிலாம் ஒரு பெரியவர் இயேசு. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில கூட யார் நமக்கு இயேசு, இயேசுவை யார் நமக்கு யாருங்க அவரு? யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு என்ன நினைப்பாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகமாக்கணும், அப்படி சுகமாக்குறவர், தன் கடனெல்லாம் அடைக்கிறவர் இல்ல, சொல்லுங்க, தன்னுடைய குடும்பங்களை ரட்சிக்கிறவர், காப்பாத்துறவர், சாப்பாடு கொடுக்கிறவர். இதுக்கு தான் அப்படி யோசிக்கிறோம், இப்படிதான் நினைக்கிறோமே தவிர யார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, யார் அவர்? இயேசு யார்? உங்களுக்கு யார் இயேசு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? யோவான் ஸ்நானர் கூட இந்த கேள்வி வந்தது. அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு நல்லாவே தெளிவான வெளிப்பாடுகள் இருந்தது. கவனித்து பாருங்க, இயேசுவை ஞானஸ்தானம் கொடுத்து கரையேறும் பொழுது
பரலோகம் திறந்து என்ன பண்ணுச்சு? ஆவியானவர் புறாவை போல இவர் இறங்கி, இவர் நேசகுமாரன், இவர் என்ன பண்றேன், பிரியமா இருக்கிறேன், சத்தத்தெல்லாம் கேட்குறான் இல்ல. நானும் இவர் அறியாது இருந்தேன், இவர் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் அப்படின்னு சொல்லி இல்ல கேட்குறான் இல்லையா? அவனுக்கு நல்லா தெளிவான வெளிப்பாடுகள் இருக்கு. அவருடைய வாரின் பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் என்று சொன்னவன். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து காரியங்கள்லாம் கேள்விப்பட்டு அவன் தன்னுடைய சீடர்களை அனுப்பி சொல்றான், வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று சொன்னான். ஏன் தெரியுமா? நான் சிறைச்சாலை, ஒருவேளை இவர் மேசியா அப்படின்னா, விடுதலையாக்குகிறவர் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ரோமருடைய ஆட்சியிலிருந்து விடுதலையாக்குகிறவர் அப்படின்னா, கண்டிப்பா நான் சிறைச்சாலை இருக்கிறேன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவார்? அவரு என்னை விடுதலையாக்கிருக்கணும். இன்னி வரைக்கும் என்ன பண்ணல, என்ன சிறைச்சாலை கூட என்னை பார்க்க வரல, என்னை விடுதலையாக்க வரலையே. அவனுக்கு ஒரு கேள்வி, இவர் யார்? யாருங்க இந்த இயேசு? அரசியல் ரீதியாக பேதுரு சொன்னான், இவர் விடுதலையாக்குகிறவர், மேசியா, கிறிஸ்து அப்படின்னா. ஆனா அதையும் காட்டியும் அதை தாண்டியும் பெரியவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க. இயேசு அவருக்கு நடுவில் தோன்றி சொன்னார், சமாதானம் என்று சொன்னார். அப்பொழுது அவங்களோட நடுவில் தோமா இல்லை. சீஷர்கள், இயேசு மறைந்து போயிட்டார். மறுபடியும் தோமா வந்தபொழுது சொன்னாங்க, நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம், மேசியாவை கிறிஸ்துவை பார்த்து அவர் வந்துட்டார் மறுபடியும் உயிரோடு. அவன் சொன்னான், நான் நம்ப மாட்டேன், இயேசு என்ன பண்ண மாட்டேன், உயிர் தெரிந்தவர் நம்ப மாட்டேன். அவருடைய விழாவில் நான் விரலை போட்டு பார்க்கணும், அவருடைய காயங்களை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். மறுபடியும் கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் தோமா அவங்க நடுவில் இருக்கும்பொழுது இயேசு தாமே அந்த அறையில் தோன்றினார். தோன்றி தோமா பார்த்து சொன்னார், தோமாவே, உன் கை விரலை கொண்டு வந்து என் விழாவில் போட்டுப்பார், என் கைகளை என் காயங்களை தொட்டுப்பார் என்று சொன்னார். அதற்கு தோமா சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? அவனுக்கு ஒரு உண்மையான வெளிப்பாடு ஆண்டவர் தந்தார். வாசிக்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ஹல்லேலூயா. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? மெசியாவே என்று சொல்லலை, கிறிஸ்துவே என்று சொல்ல. அவன் சொன்னான், நீர் என் கடவுள். ஹல்லேலூயா. என்னை படைத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உருவாக்கினவர், என்னுடைய தேவன் நீர்தான் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை போக்குறவர் மட்டும் கிடையாதுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரவர் மட்டும் இல்லை, அதெல்லாம் கடந்து அவர் உன்னை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தில் சொல்லும், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்து கொள்ளணும். என்னென்ன அறியணும்? அவர் விடுதலையாக்குறவர் மட்டும் கிடையாதுங்க, அவர் என்னை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. என்னை படைத்தவர், என் உலகம் தோற்றத்துக்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டவர், என் தாயின் கருவில் உருவாக முன்னமே என் கருவை என் அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னுடைய நாட்கள் முழுவதும் என் வழிகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். அவர் தான் என்னை படைத்தவர், தேவன் அவர் தான். நீங்க உங்களுக்கு யார் ஆண்டவர்? உங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்கிறவர், உங்களுக்கு ஏதோ நல்ல தூக்கம் தரதுக்காக ஆண்டவர் எனக்கு தூக்கம் தாங்க ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்றதுக்கு அவர் ஆண்டவர் கிடையாதுங்க. எலியா கிடையாது, அவர் யோவான் ஸ்நானன் கிடையாது, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் ஒருவர் கிடையாது, எல்லாவற்றையும் கடந்தவர். ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கின தேவன் அவர் தான். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மல்கியாவில் சொல்லுங்க சார், நான் எஜமான நாள், எனக்கு பயப்படும் பயம் எங்கே, நான் பிதாவானால் கனம் எங்கே என்று கேட்டார். அவர் யாருன்னு பார்க்குறீங்க? அவர் யார் உங்களுக்கு? இந்த ஆண்டவர் உங்களுக்கு யார்? அவர் உங்களுக்கு தேவன்னா அவருடைய சமூகத்தில் எப்படி வருவோம் தெரியுமா? பயந்து நடுங்கி பணிந்து குனிந்து அவரை நோக்கி பார்க்க வருவோம்ல. ஜபம் அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் சொல்லுங்க? ஜபம்னு சொன்னா எப்படி வருவோம்? இந்த சமூகத்தில் பயந்து பணிந்து குனிந்து வருவோம்ல. நம்மை உருவாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எஜமானன் அப்படின்னா அவருக்கு பயப்படுற பயம் எங்க? அவர் பிதானா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கெங்க? வருஷத்துடைய கடைசியில் வந்திருக்கு. உங்களுக்கு யார் ஆண்டவர்? உருவாக்கின தேவன்னா அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு சொல்லுவோம், என்னை உருவாக்கினவன் நீர் தான், என் தேவன் நீர் தான், நான் இதோ வந்திருக்கிற ஆண்டவர் சொல்லலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஆண்டவர் உங்க கடன்லேருந்து விடுதலை ஆக்குகிறவர் மாத்திரம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தேன்னா நீங்கள் பரிதாபத்துக்குரியவங்க. ஒருவேளை எங்களுக்கு குணமாக்குகிறவர் நீங்கப்பா, எல்லாம் உண்மைதான், அவர் எல்லாம் செய்வார் இல்லைன்னு. ஆனால்
அதையெல்லாம் கடந்து உன்னை உருவாக்கின தேவன் அவர்தான். உன்னுடைய ஆண்டவர் அவர். உன்னை படைத்த தேவன் அவர். உலகம் தோற்றத்துக்கு முன்னமே உன்னை முன்குறித்தவர் அவர். இந்த ஆண்டவர் பிதாவானா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க? இந்த ஆண்டவர் எஜமானனானா அவருக்கு பயப்படுற பயம் எங்க? யார் என்று நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? யாரோ ஒருவர் அல்ல அவர். உனக்காகவே தன் ஜீவன் என்று பாராமல் உனக்காகவே தன் ஜீவனை தந்தவர். தன் சொந்த குமார் என்று பாராமல் உனக்காக தன் குமாரனை அனுப்பினவர். தன்னுடைய அன்பெல்லாம் உன் இருதயத்தில் ஊற்றும்படி எல்லாவற்றையும் உனக்காகவே செய்தாரே அந்த ஆண்டவர் அவர். இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் ஆண்டவர், நீர் என் தேவன். நம்மை பணிந்து குனிந்து நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக உம்மை தேட வரலப்பா. இந்த உலகத்தின் காரியத்துக்காக நான் தேட வரல ஆண்டவரே. என்னை உருவாக்கின நோக்கம் நிறைவேறும்படி நான் வந்திருக்கிறேன். என்னை படைத்த நோக்கம் நிறைவேறும்படி நான் வந்திருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் வலது கருத்து எனக்கு நேராக ஏற்றி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என் மேலே இறக்கமாக இருங்கப்பா. ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கின நோக்கம், என்னை உண்டாக்கின நோக்கம் அதை நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யம் சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒரு வாழ்த்து.